போய் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலாங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. மங்கை, நான் சொன்னேன்ல, இவங்க தான் புனிதாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க. வணக்கம், வாங்க உட்காருங்க. அக்கா, வீட்ல யாருமே இல்லையே? பாரி தம்பி எங்க? அவரும் மாமாவும் தோட்ட வேலை விஷயமா சந்தைக்கு போயிருக்காங்க. குமரன் யாரையோ பார்க்க போயிருக்கான். இனிய மில்லுல இருக்கான். சரி, நான் இனியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க உட்காருங்க, இது வந்துடுறேன். மங்கை, இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுக்குறேங்க்கா. உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? ஆமா சார். மில்லு வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் சார். ஓகேங்க சார். லோன் மேட்டர்லாம் பார்த்துக்கலாம் சார், பிரச்சனை இல்லை. சரிங்க சார், சரிங்க சார். சொல்லுங்க பெரியமா. இனியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. உன் அப்பாவும் பெரியப்பாவும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்களாம். குமரன் யாரையோ பார்க்க போறேன்னு போயிருக்கான். வீட்டுல எந்த அமளியும் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும். மங்கையும் கோயில்ல இருந்து வந்துட்டா. நீயும் வந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே அவங்கள பார்க்கணும்னு தான் இருந்தேன். நேற்று நைட்டு ராசாதி கூட சொல்லிட்டு இருந்தா, புனிதா மேல் படிப்பை படிக்கணும், போய் அதை பத்தி பேசுங்க அப்படின்னு. அதை பத்தி பேசணும் தான் நானும் இருந்தேன். சரி, அவங்களே வந்துட்டாங்க போல இருக்க. நான் இதோ உடனே வரேன் பெரியமா. சரிடா, வா. மங்கை, அவங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க கூடன்னு சொன்னல. இல்லங்க, அதெல்லாம் வேண்டாங்க. நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு கூட போகாம நாங்க இங்கே வந்திருக்கோம். சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இனிய வந்துட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவனுக்கு கூட உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வரட்டும் வரட்டும், பேசதானே வந்திருக்கோம். மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட்டாங்களா? ராசாத்தி, இன்னைக்கு உனக்கு சரவெடி தாண்டி. ராசாத்தி, நீ இன்னும் வீட்டுக்கு போல? இல்ல மாமா, இப்பதான் பூஜை முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். அம்மா வந்துட்டாங்களா? அப்புறம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்களா? அதுக்கு தான் நான் முக்கியமா போயிட்டு இருக்கேன். ஐயோ, இப்பதானே மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னோம். திரும்ப எதுக்கு அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க? ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? நல்ல வேலை, நேற்று நைட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் புனிதா மேல படிக்கிற விஷயமா பேசலான்னு இருந்தேன். நீ கூட வேணான்னு சொன்னல. இப்ப பாரு, அவங்களே நம்மளை தேடி வந்திருக்காங்க. பரவாயில்ல, ஒரு சில நேரத்துல நீ சொல்றதும் நல்லதா தான் இருக்கு. சரி வா, போய் பேசிக்கலாம். போலாமா? வா, உள்ள போலாம். வாங்க வாங்க, வணக்கம். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? ஆமா, இந்த கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். ஆமா, நானும் கொஞ்சம் பேசணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நீங்க தடை சொல்லாம இருக்கணும். தம்பி, நீங்க வேற தலையும் புரியாம வாளும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நாங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லதான் வந்திருக்கோம். நீங்க அத புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் உள்ள கதைக்கு போயிட்டீங்க. என்னங்க திடீர்னு கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க? அப்புறம் என்ன சொல்றீங்க? எங்களை நல்லா அமைக்க அறுக்க பாக்குறீங்களா? எங்களை ஒண்ணும் தெரியாது ஏமாலின்னு நினைச்சீங்களா? எங்களுக்கும் நல்லது கெட்டது சொல்ல ஆள் இருக்காங்க.
உங்க பொண்ணு லவ் பண்ண விஷயம், லவ் பண்ண பையனோட ஊர் சுத்துனது, அவனோட ஒரு வாரம் தங்கிட்டு வந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, எங்க பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீடு விட்டா காலேஜ்னு ஒழுக்கமா இருக்கிற பொண்ணு. ஒரு பையனை கூட அவ ஏர் எடுத்து பார்த்தது கிடையாது. அம்மா, நாங்க ஒண்ணும் சும்மா சொல்லல, எங்களுக்கு தகவல் வந்தது. யார் சொன்னது சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. எங்களுக்கு போன் வந்தது. அது வந்த பிறகுதான் உங்க பொண்ணோட வண்டவாளமே தெரிஞ்சது. இத பாருங்க, சும்மா எங்க பொண்ணு மேல பழிய போடாதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அக்கா ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது. புனிதா அந்த மாதிரி கிடையாது. எங்க பொண்ணை நாங்க அப்படி வளர்க்கல. யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பொய்யான தகவல் சொல்லிருக்காங்க. ஊர்ல எங்களை பிடிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணிருப்பாங்க. மத்தபடி இதுக்கும் எங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா யாரும் யார பத்தியும் சொல்ல மாட்டாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. இது தப்பான தகவலுங்க. எங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு யாரும் இல்ல. கண்டிப்பா எங்க குடும்பத்தை பிடிக்காதவங்க யாரும் இதை செய்ய மாட்டாங்க. வேணா உங்க சைடுல யாராச்சும் இந்த சம்பந்தம் அமைய கூடாதுன்னு கூட யாராவது சொல்லிருக்கலாம்ல. நீங்க என்னமா அசால்ட்டா எங்க குடும்பத்து மேல பழி போடுறீங்க? அந்த மாதிரி பழக்கம் எங்க குடும்பத்துல யாருக்கும் கிடையாது. சொன்னது உங்க குடும்பத்து ஆளுங்க தான். அதுவும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. இத பாருங்க, யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. அம்மா, சும்மா என் வாயை கலராதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் நம்பாம இருக்கிறதுனாலதான் சொல்றேன். அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணா. அது மனசு கேட்காம தான் போன் பண்ணதா சொல்லுச்சு. அப்படி நாங்க நம்பாம நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்டப்பதான் அந்த பொண்ணு அதோட பேரை சொல்லுச்சு. இப்பயாவது நம்புறீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எப்படிமா நாங்க நம்பாம இருக்க முடியும்? பேரு சொன்னாலா? அது யாரு? பேரு சொல்லுங்க, அவளை உண்டு இல்ல நாக்கிடுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். சத்தியமா இது உண்மை இல்லைங்க. எங்க பொண்ணு நாங்க அப்படி வளர்க்கல. இல்லம்மா, இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி நம்பி இந்த வீட்ல பொண்ணு எடுக்கிறது? இங்க பாருங்க, நீங்க நம்புங்க நம்பாம போங்க. ஏன் பொண்ண பத்தி தப்பா சொன்னவ யாரு? அது எவன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ பேரை சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேம்மா, ராசாத்தி. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அந்த பொண்ணு தான் ராசாத்தின் பேரை சொல்லுச்சு. நினைச்சேன்டி, நீதான் அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பாப்பேன். அவதான். இந்த பொண்ணு உனக்கு என் குடும்பத்தை கெடுக்கிறதே வேலையா போச்சுல்ல? உனக்கு என் குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும், அதுலயும் நானும் என் பிள்ளைங்களும் நல்லாவே இருக்க கூடாதுல்ல? நான் உனக்கு அப்படி என்னடி பாவம் பண்ண? அத சத்தியமா நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. உன்னை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அக்கா, அவ பண்ணிருக்க மாட்டாக்கா. அவ எப்பவும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. அப்படின்னு நீதான் அங்கே நினைச்சிட்டு இருக்கணும். அவ எல்லாத்தையும் பண்ணுவா. தெரியுமா, நிஜமாவே ராசாத்தி அப்படி பண்ணிருக்க மாட்டா. இனியன், நீங்க சும்மா இருங்க. புனிதா மேல சட்னி ஊத்துனதுக்கு அன்னைக்கு பணம் எடுத்தப்ப அத்தை உங்ககிட்ட சொன்னதுன்னு சேர்த்து வச்சு அத்தைய பழி வாங்கிட்டா. கண்மணி, சும்மா இரு கொஞ்சம். அக்காவை ஏத்தி விடாத. அவளை ஏன் மங்கை திட்டுற? தப்பு பண்ணது ஓ மருமக, அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அதுக்கு நியாயம் கேட்க வந்த ஏன் மருமகளை ஏன் திட்டுற? தெரியுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க தப்பு நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விடாதீங்க. நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? ரொம்ப நல்லா இருக்கினியா? இவளை விட்டா வேற யாரு நம்ம குடும்பத்தை கெடுக்க நினைப்பாங்க? பாருங்க பிரிமா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவ நேத்து நைட்டு வரைக்கும் புனிதாவோட வாழ்க்கையை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தா. அவ என்ன
யோசிச்சிருப்பா. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, அது எப்படி கெடுக்கலான்னு யோசிச்சிருப்பா. என்ன பெரியமா, அவ அப்படிலாம் நினைக்கிற பொண்ணு இல்ல. அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றது பொய்யா இனியன்? அண்ணே, அவங்களுக்கு கால் வந்திருக்கலாம், இவங்களும் பேசியிருக்கலாம். ஆனா அதை ராசாத்தி பண்ணிருக்க மாட்டா. அவ பண்ணிருக்க மாட்டான்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இவங்க கிட்ட தான் போன் பேசின ஆதாரம் இருக்குல்ல. ஆனா இவ சைடுல என்ன இருக்கு? நீங்க எதை வச்சு நிரூபிக்க போறீங்க? என்ன பண்ணி நிரூபிக்கணும்? ராசாத்தி தான் பொய் சொல்ல மாட்டால. அவளை உங்க மேல சத்தியம் பண்ணி அவ புனிதா கல்யாணத்தை நிறுத்த சொல்லலன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே? ராசாத்தி பண்ணுவா. ராசாத்தி, நீ பண்ண. புனிதா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு என் மேல சத்தியம் பண்ண. அவங்க இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. தள்ளி போட்டாலும் பிரச்சனை தான். பேசாமல் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டு போய் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடலாம். நான் புனிதா கல்யாணம் நிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஃபோன் பண்ணி புனிதாவை பத்தி தப்பா சொல்லலாம்னு நினைச்சதும் உண்மைதான். ஃபோன் பண்ணதும் உண்மைதான். ஆனா நான் புனிதாவை பத்தி தப்பா சொல்லல. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசல. ஆனா பழி என் மேல வந்து விழுந்திருக்கு. எனக்கு என்னோட வாழ்க்கையும் முக்கியம், புனிதாவோட வாழ்க்கையும் முக்கியம். இப்ப நான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்க பொய் சத்தியம் பண்ண போறேன். என்ன மன்னிச்சிரு சாமி. வேணா ராசாத்தி, நீ இதை பண்ணிருக்க மாட்ட. இங்க பாருங்க, உங்களுக்கு போன் வந்தது உண்மையா இருக்கலாம், ஆனா இதை ராசாத்தி பண்ணிருக்க மாட்டா. பெரியமா, புனிதாவோட வாழ்க்கையை ராசாத்தி கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா போன் பண்ணி எதுக்கு அவளோட உண்மையான பேரை சொல்லிருப்பா? இவ்வளவு பண்ணவ அதை யோசிக்காம பண்ணிருப்பாளா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி யாராவது போன் பண்ணி ஒரு பொண்ணை பத்தி தப்பா சொல்றவங்க தன் பேரை சொல்லுவாங்களா? ஆமா தம்பி, நான் அதை யோசிக்காம போயிட்டேன். தப்பான விஷயம் சொல்றவங்க எதுக்கு பேரை சொல்லணும்? சரி, உங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு? பிசிஓ. ஐயோ, நம்ம மாட்டிக்க போறோமா? அப்படி ராசாத்தி போன் பண்ணிருந்தா நிஜமா பேரை சொல்லிருக்க மாட்டா. அப்படி பேரை சொல்றவங்க கையிலேயே போனை வச்சுக்கிட்டு எதுக்கு பிசிஓல இருந்து போன் பண்ணணும்? இதெல்லாம் யாரோ ராசாத்தியை மாட்டி ஒண்ணுன்னு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. இதுக்கும் ராசாத்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்பவாச்சும் நம்புறீங்களா இது பொய்யான கால்னு? நம்புறேன் தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க. போன் வந்த உடனே நாங்க அது உண்மையா பொய்யான்னு யோசிக்கவே இல்ல. பதட்டத்துல வார்த்தையை கொட்டிட்டோம். இதே யாராவது உங்க பையனை பத்தி எங்ககிட்ட தப்பா சொல்லியிருந்தா நாங்க யோசிச்சு தீர விசாரிச்சிருப்போம். அப்படி இல்லையா இது உண்மையா பொய்யான்னு உங்ககிட்டயே கேட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டோம். தப்புதான் தம்பி, நாங்க அப்படி பேசிருக்க கூடாது. இனி யார் என்ன சொன்னாலும் நாங்க அதை கேட்க மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம். உங்க பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வருவா, இத நான் உறுதியா சொல்றேன். உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுப்பீங்களா தம்பி?
எங்களை மன்னிச்சு உங்க பொண்ணை கொடுங்க. நாங்க எங்க மக மாதிரி பாத்துக்கிறோம். என்ன பண்றது, பொண்ணு இருக்கிற வீடாச்சே, நாங்க இறங்கி தான் போகணும். என் தங்கச்சியை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு நம்புறோம். வாடா ராகுல். நல்ல வேலை, எங்களோட தப்பான பார்வையால இந்த கல்யாணம் நிக்கிற வரைக்கும் போயிருச்சு. தெய்வ செயலா இப்பதான் எங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்துச்சு. மா, இப்போ நானும் அதை பற்றி தான் பேச வந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இந்த விஷயத்தை எப்படி எங்கள் வீட்டில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இவங்க சந்தோஷத்துக்காக நான் புனிதாவை பொண்ணு பார்க்க ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் புனிதாவை கல்யாணம் பண்ணாலும் என்னால் புனிதாவை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. மனசில் ஒருத்தர் இருக்கும்போது வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. டேய் அப்பா ப்ளீஸ், நீங்கள் இதுக்கு மேலே என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். இப்பதான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். ஃபோன் பண்ண விஷயம் கூட இவன் லவ் பண்ண பொண்ணு கூட பண்ணியிருக்கலாம். தேவையில்லாம உங்க குடும்பத்துல சண்டை வர வச்சுட்டோம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. நாங்க வரோம். நாங்க வரோம். எப்படியோ ஒரு வழியா இந்த கல்யாணம் நின்றுடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா என்ன பண்ணாலும் இந்த ராசாத்தி மட்டும் மாட்டாம தப்பிச்சிடறாளே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பெரியமா, அவன் போனா போகட்டும். அவனை விட நல்ல மாப்பிள்ளையா புனிதாவுக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். அண்ணா, தயவு செஞ்சு இனிமேல் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. முதல்ல நான் படிப்பை நல்லபடியா முடிக்கணும். புனிதா, புனிதா ஒரு நிமிஷம் நில்லுமா. அண்ணி, பெரியம்மா கூட்டிட்டு போங்க. வாங்கத்த. ரசாதி போ. ஹலோ. ஹலோ, நான் ராசாத்தி பேசுறேன். கல்யாணத்தை நிறுத்த நீங்க உங்க மேல பழிய போட்டுக்கிட்டீங்களே. நீங்கள் புனிதா வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு எல்லார் வாழ்க்கையும் யோசிக்கிறீங்க. அதுக்கான வழியை நீங்கள் தாங்கும்போது நான் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நிற்கணும். ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் அந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேங்க. ஆனா உங்க வீட்ல கேட்டா என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பாவை சமாளிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்.
என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் வேண்டாங்க. முடிஞ்சா என்னை மறக்காமல் இருந்தா புனிதா கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைப்பேன். நான் வெயிட் பண்ணுறேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ம்